வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். சினத்தின் கேடு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்று. சினம் கொள்வார் தமைத்தாமே தீயால் சுட்டுச் செத்திடுவார் ஒப்பாவார். சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தம் கழுத்தை தாமே வெய்ய வாள் கொண்டு கிழித்திடுவார் மாணுவாராம். தினம் கோடி முறை மனிதர் சினத்தில் வீழ்வார். சினம் பிறர்மேல் தாம் கொண்டு கவலையாகச் செய்ததெண்ணி துயர்கடலில் வீழ்ந்து சாவார். பாரதி மரணத்தை வெல்லும் வழியை சொல்லிக் கொடுக்க வந்தவர், முதல்ல கோபத்தை விடுங்க, அப்போ மரணத்தை வென்று விடலாம். ஏன்னா இந்த கோபத்தினால என்னவெல்லாம் துன்பம் வருகிறது பாருங்க. யார் ஒருவர் கோபப்படுகிறாரோ அவர் தன்னைத்தானே நெருப்பால் சுட்டு தற்கொலை செய்வதற்கு சமம். ஏன்னா தீ எரித்து விடும் அல்லவா. அது மட்டும் இல்லப்பா, இந்த சினம் கொள்பவர்கள் எப்படி தன் கழுத்தை தானே கூர்மையான வாளை கொண்டு கிழிக்கின்ற மனிதர்களுக்கு ஒப்பாவார்கள் என்றால், திருவள்ளுவர் கூட சொல்வார்ல, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். இன்றைக்கு அதை மருத்துவ விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. யார் ஒருவர் அடிக்கடி சினத்தின் வசப்படுகிறாரோ அவருடைய பிபி அதிகரிக்கிறது, அவருடைய இருதயத்திற்கு கேடு வருகிறது, மூளை செல்கள் பாதிப்படைகிறது. இதெல்லாம் இன்றைக்கி மருத்துவ விஞ்ஞானம் நிரூபித்து காட்டியிருக்கிறது. இந்த மக்கள் பழக்கத்தின் காரணமாக ஒரு நாளைக்கு 1 கோடி முறை கோபப்படுகிறார்கள். அதை விட கொடுமை, கோபப்பட்டு இப்போ குழந்தையவோ இல்லை ஒரு வாழ்க்கை துணைவரையோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்கள திட்டிட்டு அதன் பிறகு அடடா நம்ம இப்படி செஞ்சிட்டமேன்னு கவலைப்படுகிறார்கள். முதல்ல கோபம், அது ஒரு வேண்டாத உணர்ச்சி. அதன் பிறகு இப்படி நம்ம கோபப்பட்டுட்டோமே என்று எண்ணி எண்ணி துன்பக் கடலில் மூழ்கி சாகிறார்கள். அப்போ சாவை அழிக்கணும்னா இந்த கோபத்தை விடணுமா இல்லையா? இதுதான் மகாகவி பாரதி காட்டுகின்ற முதல் வழி. தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.